அப்பா இனிமே நீங்க சாப்பிடாம எங்கேயும் வெளியே போக கூடாது. யார் செஞ்ச புண்ணியமோ ஒன்னும் ஆகல. ஒண்ணு கிடக்க ஒண்ணாகி கார்ல அடிபட்டு இருந்தா அம்மானா வருமா அப்பானா வருமா? நமக்கே நேரம் சரியில்லாம இருக்கு. சாரதா, நான் தெம்பா தான் இருந்தேன். வெயில் ஜாஸ்தியா இருந்துச்சு, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு மயக்கம் வந்துருச்சு. அப்பா இனிமே வெளியே போறதா இருந்தா இங்க யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போகணும். ஆமாப்பா, ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் இனிமே எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லதுப்பா. ஏங்க சிரிக்கிறீங்க? விடுறி, என்னைக்கு 50 லட்சம் ரெடி பண்ணி ஆபரேஷன் பண்றது? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏங்க, ஆண்டவன் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு வழி பிறக்குங்க, கண்டிப்பா பணம் கிடைக்கும். உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணத்தான் போறோம் பாருங்க. இந்த பாரு, மந்திரத்துல மாங்காய் விழாது. நான் விழ வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்றது புரியலையாப்பா? உங்க ஆபரேஷனுக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். போகாத ஊருக்கு ஏமா வழி சொல்றேன்? நடக்கிறத பேசுவோம். நான் ஊர் போய் சேர்வேனான்னு எனக்கு தெரியல, ஆனா வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்னடி பொடி வச்சு பேசுற? அப்பா, நான் ஒரு போட்டியில கலந்துக்க போறேன். போட்டியா? அபி, புரியற மாதிரி சொல்லிடி. விஜய் டிவில சூப்பர் சிங்கர்னு ஒரு ப்ரோக்ராம். டிவில வந்து பாடுவாங்களே? ஆமா. அதுல கலந்துகிட்டு ஜெயிச்சா ஒரு வீடு கிஃப்டா கிடைக்கும்ல. அதோட வர்த் எப்படியும் ஒரு 50-60 லட்சம் இருக்கும். சூப்பர் சிங்கர்லயா கலந்துக்க போற? ஏய் அபி, அதுல கலந்து பாடினவங்க எல்லாம் பெரிய பாடகர்களா ஆயிருக்காங்கடி. பாத்தீங்களாப்பா, அம்மாவே அப்டேட்டடா இருக்காங்க. நான் பாத்திருக்கேங்க அது. அம்மா, அப்போ உங்களுக்கு ஓகே தானே? நான் அதுல கலந்துக்கலாம்ல? ஏய், என்ன கேள்விடி இது? உன்னோட வாய்ஸுக்கும் உன் ஞானத்துக்கும் நீ கண்டிப்பா வின் பண்ண போற. ஆமா. அம்மா, தேங்க்யூ 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 வெரி மச்மா. அப்பா என்னாச்சுப்பா அப்படியே கையில வச்சிட்டு இருக்கீங்க? அப்பா எங்க உங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல? எங்க அபிராமி பெரிய பாடகி ஆகணும் தான் நீங்க உங்க லட்சியம்? வேணா சாரதா, ஏற்கனவே கொல்கத்தாவுக்கு போய் அபி அவமானப்பட்டது போதும். அதுல இருந்து அபிராமி மீண்டு வந்ததே பெரிய விஷயம். மறுபடியும் எனக்காக அவளோட சங்கீதத்தை அடகு வைக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அப்பா, பப்ல பாடுறதும் டிவில பாடுறதும் ஒன்னா? அது வேற இது வேறப்பா. இல்லம்மா, நீ 1000 சொல்லு, நீ கத்துக்கிட்ட சங்கீதம் உயர்வானதுமா. உன் சங்கீத ஞானத்தை ஒரு போட்டியில தான் போய் நிரூபிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. சொல்ல போனா அது சங்கீதத்துக்கு நாம செய்யற பெரிய துரோகமா இருக்கும். என்னங்க பேசுறீங்க நீங்க? போட்டி இருக்கிற இடத்துலதான் முயற்சியும் முன்னேற்றமும் தெரியும். குழந்தைகளோட திறமைய வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் இந்த சூப்பர் சிங்கர் மேடைங்க. அதுல நம்ம புள்ள போய் கலந்துக்கிட்டா கௌரவம் தானேங்க. இத பாருங்க, பெத்த தாயா சொல்றேன், என் பொண்ணு அங்க போய் கலந்துக்கிட்டோம். அவ தான் ஜெயிக்க போறா. அவளுக்கு இருக்கிற ஞானத்துக்கு அவ தான் ஜெயிக்க போறாங்க.